என்னுடைய ஆராதனை பிரியமாயிருக்குதோ? நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமே. என்னுடைய ஆராதனை சுகந்ததாயிருக்குதோ? அல்லேலூயா. இந்த ராஜாவூர் கோயிலில் போய் நான் இருக்கும் பொழுது அந்த பாதர் சொல்லுவாங்க, 7 செய்தியும் ஒரு ஆராதனை, 7 செய்திக்கு ஒரு ஆராதனை சபை பண்ணி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போல்லாம் நமக்கு ஆராதனை என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. இப்போ சகோதரி அன்னைக்கு சொன்னாங்களா, எல்லாம் செய்தி மேலே போகாது, டிப்பில் இந்த இதில் கூட போட்டு விடுதாங்க, இதில் ஃபோன்லலாம் போட்டு விடுதாங்க, அதில் கூட எதுவுமே போகாதுன்னு நான் அதை பார்த்தேன். அல்லேலூயா. ஆனால் ஆராதனை அங்கே இருக்கும். அதான் நம்ம ஆராதனை. என்னுடைய ஆராதனை நமக்கு பிரியமாக இருக்குதா? என்னுடைய ஆராதனை நமக்கு சுகந்ததாக இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருத்தரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களை ஆகாரம் கொடுக்கிற குடும்பங்களுக்காக எல்லாரும் செவிப்போமா ஒரு விச. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆகாரம் கொடுக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த குடும்பத்தை என் தேவனாய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற தொழிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சம்பளங்களையும் இன்னும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் இந்த வேலனுடைய பிறந்த நாள் இந்த நாட்களை அந்த மகனை நம்ம அப்படி கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவன் இந்த பிறந்தாலே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அந்த மகனை ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனாய கர்த்தர் அந்த மகனை நீர் தூரத்துக்கு தேவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் தூரத்தில் இருந்து காணிக்கை அனுப்புகிற அன்பு மக்களுக்காக நான் உங்களுக்கு இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த காணிக்கையானது கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டு. கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் தூரத்துக்கு தேவன் என் தேவனாய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர் சிறியவனை புலியிலிருந்து உயர்த்துகிற தேவன், அவர் ராஜாக்களோட பிரபுகளோட உட்கார வைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செபிக்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாங்கி வருகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கர்த்தர் என்னை மறைத்து நீர் பேச முடியாக செபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் வார்த்தை தியானிக்கும் பொழுது கரெக்டாக 1:45. அல்லேலூயா. 1:45 நான் தியானித்தேன். அல்லேலூயா. 12 மணிக்கு முழித்தேன். ஜெபித்து எல்லாம் தேசம் கிராமம் எல்லாம் ஜெபித்து வாங்கி சமங்களை தியானிக்க சில 1:45. அல்லேலூயா. அப்பொழுது எனக்கு ரொம்ப சோத்திரம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த நாட்களை ஒவ்வொரு ஊரிலிருந்து அழைச்சிட்டு வந்து இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நம்ம வாழ்ந்த கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. உலகமான ஆசீர்வாதம் தன்னால் வரும். நம்ம அவருக்காக, இந்த கிராமத்துக்காக, இந்த வடிவாழ்புரத்துக்காக, நம்ம பக்கத்து கிராமங்களுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆத்மா வரதும் அவர் சித்தம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஓடுதோம். ஆமென். கர்த்தர் இந்த நாட்களை ஓடுகிற ஒவ்வொருத்தரும் வீட்லையும் கர்த்தர் வேலி போடுவாராக, பாதுகாத்துக் கொள்வாராக. தூரத்தில் இருக்க அன்பு மக்களையும் பாதுகாத்துக் கொள்வாராக. அவர் பராமரித்துக் கொள்வாராக. அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. உங்களை என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது, அவர் சித்தம் மாறாது, அவர் அழைப்பு மாறாது, அவர் தரிசனம் மாறாது. அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்கிறார். 1 நாளாகம் எடுங்க, அது 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். யாவேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இந்த நாட்களை இந்த 7வது மாதம் இந்த முதல் வாரத்தில் ஆன்லைன் அநேக பிள்ளைகள் பார்க்குறாங்க. நம்ம இங்கே அநேக மக்கள் வந்திருக்கீங்க. அடிமை நிற்கிறேன். அல்லேலூயா. நம்மளை நேசித்த ஒரு சிறிய ஜெபம் அவர் பண்ணுதார் யாபேஸ். அல்லேலூயா. அவர் யாபேஸ் பெரிய ஒரு ஜெபம் அதில் பண்ணின மாதிரி நான் பார்க்கல. ஒரு சிறிய ஜெபம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, அல்லேலூயா, என்னை தீங்கு துக்கப்படுத்தாத படிக்கு, அல்லேலூயா, அதற்கு என்னை தீங்கும்
என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அவர் கரமும் இருக்கணும், அவர் ஆசீர்வாதமா இருக்கணும். பாருங்க, ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளவு அடங்கி இருக்கு நீ பாருங்க. அல்லேலூயா. வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செஞ்சாரு? அருளினார். ஒரு சிறிய சபதம் பண்ணுதார் யாபேசு. அல்லேலூயா. இவ்வளவு தானே. இஸ்ரவேல் ஆண்டவரை நோக்கி என்னை ஆசீர்வதியப்பா, என் எல்லையை பெரிதாக்கும். அல்லேலூயா. உம்முடைய கரம் என்னோட இருந்து, அப்ப அவருடைய கரம் நம்மளோட இருந்தா அல்லேலூயா ஒரு வெற்றி. அவர் பிரசனை இருந்தா ஒரு வெற்றி, அவர் கிருபை இருந்தா ஒரு வெற்றி. அப்ப அவர் யாபேசு ஞானமா சிறிய சபதம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவனை நோக்கி என்னைய ஆசீர்வதி. ஒண்ணு வருதா? பெரிதாக்கி. ரெண்டாவது வருதா? கரம். அல்லேலூயா. தீங்கு. அல்லேலூயா. இத்தனை வார்த்தை சொல்லி இந்த வசனத்துக்களே கேட்கிறார் கர்த்தர். அதை என்ன செய்தாரு? வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினாருன்னு இருக்கிறது. அல்லேலூயா. ஓசியா 12:3 படிங்க. ஓசியா 12:3. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதுங்காலை பிடித்தானா? யாரு? யாக்கோபு. அல்லேலூயா. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதுங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினானா? அல்லேலூயா. அவன் போராடுதான் யாக்கோபு. நம்ம பார்த்தது ஒரு சிறிய ஜெபம் பண்ணுதார் யாபேசு. அப்போ இந்த யாக்கோபு வந்துங்க ஆதியாமத்தில் இருக்குது. ராப்பெல்லா போராடி கர்த்தர் நீ ஆசீர்வாதத்திலொழிய நம்ம என்ன செய்யமுடேன் உடம்புடனே அவர் போராடி செய்ப்பாரு. ஆனால் அந்த வயிற்றுகளை இருக்கச்சிலையும் ஏசாவோட போராடி தான் அவர் வெளியே வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. வெளியே வந்தோம் தூதரோட போராடி தான் செபிக்கிறாங்க. அல்லேலூயா. வயிற்றுகளை இருக்கும் பொழுதும் சொந்த சகோதரோட என்ன செஞ்சாங்க? போராடி தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதுங்காலை பிடித்து தன் பலத்தினால் தேவனோட போராடினானா? அப்ப ஏசாவுடைய காலை அவன் குதுங்காலை பிடித்து அல்லேலூயா என்ன எப்படி போராடினான் வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. குதுங்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினானா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தூதரோட போராடி மேற்கொண்டான் அப்படின்னு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ யாபேசை நம்ம பார்த்தோம் ஒரு சிறிய ஜெபம், யாக்கோபை பார்க்குறோம் ஒரு பெரிய ஜெபம். அவெல்லாம் விழித்திருந்து தூதரோடி போராடி என்னை ஒருத்தர் ஆதியாமத்திற்கு நீ ஆசீர்வாதத்திலொழிய விடமாட்டேன். அப்போ அணிவர் ஜெபம் நினைப்போம். நம்ம எவ்வளோ தூரம் காத்திருக்கிறோம், நம்ம எவ்வளோ தூரம் அவரோடு இருக்கிறோம், நம்ம அவரோடு இருக்கிறோமே. அல்லேலூயா. அவங்களும் அப்படி இல்லை, ஆனால் அவங்களுக்கு உடனே அற்புதம் நடக்குன்னு கேட்போம். அல்லேலூயா. தான் ஒரு சிறிய ஜெபத்திலையும் வெற்றி இருக்குது, ஒரு நீண்ட ஜெபத்திலையும் ஒரு வெற்றி இருக்குது. உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு. அல்லேலூயா. முடிவிருந்த ஜீவக்கிரீடத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, அதுல லூக்காவில் எடுங்க 18:10. உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது அந்த இடத்துல? 2 பேர் என்னச்சுதாங்க தேவாலயத்துக்கு போறாங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார். ஒருவன் பரியேசன், மற்றவன் ஆயக்காரன். அப்போ இந்த பரியேசன் என்று சொல்றான், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனே போகிறாதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் வாரத்தில் 2 தினம் உபாசித்து என் சம்பாத்தியம் எல்லாம் தசமாக செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணுதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரு ஜெபத்தை கேட்கிறார்? அல்லேலூயா. தாழ்த்த சிலதான் தசமாக எடுத்தாலும் சரி, அவரோட இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவருக்குள்ள கரெக்டாக இருக்கும் பொழுதுதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அந்த 2வது சோதரம் கர்த்தருடைய நாம மகிமைப்பட 10வது வசனம் சொல்லுதுல சோதரம். இந்த 12 வாரத்தில் 2 நேரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியம் எல்லாம் தசமாக செலுத்துறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணானா. நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் செபிக்கிறேன். அவனுக்கு ஒரு பெருமை நாவி, நான் கரெக்டாக இருக்கிறேன்.
அல்லேலூயா. எனக்கு நான் அந்த ஜெபம் பண்ண சொல்ல இந்த வசனம் சொல்ல பழசுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஒப்புறாவனே எப்படின்னா கரெக்டாக தான் நம்ம நீதிமான் இல்லை. நான் நினைப்பேன் எப்போமோ ஆண்டவரே நான் அந்த வறுமையில் தசமாக எடுக்க விதனே நீ என் பிள்ளைகளை இப்படி நடத்தி வருகிறேன், இப்போவும் நான் எடுத்து வருகிறேன், என் பிள்ளைகளையும் நான் நடத்தி வருகிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெருமை உண்டு. வெளியே பலிபடத்தில் எனக்குள்ள ஒரு பெருமை உண்டு. அதனால தான் கர்த்தர் நம்மளை நடத்துதாரு, அதனால தான் நடத்துதாரு. இந்த தேவனை அப்படியே சந்திக்கிறாரு, அந்தந்த நேரத்தில் சந்திக்கிறாரு. நீ நான் மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்தா என்னைய மன்னியம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நீ அல்லேலூயா. அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சேவையை என்ன செய்யணும், திறக்கணும். அல்லேலூயா. பாருங்க அதான் 2 மரம் செம்மடி தேவாலயத்துக்கு போனார்களாம். பரிசேயன் மற்றவன் ஆயக்காரனை பார்த்து. அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் தியானிக்கண்டாம். பாருங்க 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். யாருமே அவங்க சரியில்லை, அவங்க விபச்சாரம் சொல்றாங்க, அவங்க களவு எடுக்கிறாங்க, அவங்க பொய் சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல நம்மளால தகுதி இல்லை. அந்த வாருங்க ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவர் இரக்கத்தின் தகப்பன். ஒருக்கனை இறங்கிடுவாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை என்ன செய்யக்கூடாது, சிலுவையில் அடிக்கக்கூடாது. நியாயத்திற்குள்ள எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அப்போ பாருங்க 14வது வசனம், அவன் இல்லை இவனே நீதிமானப்பட்ட தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் நம்ம தாழ்த்தும் பொழுது அப்பா உயர்த்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவனே இல்லை என்று சொல்றார், இவனையே நீதிமானாக பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனில் தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அப்ப 2 பேரும் ஆலயத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே மோசவசனம் இருக்கு. 2 மரம் செவமண்ணபடி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், அல்லேலூயா, மற்றவன் ஆயக்காரன். 2 பேரும் போறாங்க. அல்லேலூயா. பாருங்க 2 பேரும் போறாங்க. ஒருத்தன் நினைக்கிறான் நம்ம கரெக்டா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தன் சொல்றான், நான் பாவி ஆண்டவரே என்னைய மன்னிச்சிருவீரா, என்னை மன்னிச்சிருவீரா. உண்மையிலே மனம் திரும்போச்சில அற்புதம் உண்டு. நான் அந்த வசனத்தை தியானிக்கச்சில அந்த ராத்திரி வேளையில பாளையங்கோட்டையில நான் பெருமாள்புரத்தில் தாவசு பாஸ்டர் ஐயா சர்ச்சைக்கு போகும் பொழுது, அல்லேலூயா, என் மகனும் அந்த வீட்டில் இருந்து படித்தான். அந்த ஊழியக்காரங்க வீட்டில் இன்னொரு மகன் அவனுக்கு வேதினோடனே அந்த ஐயா வீட்டில் தான் அவங்க பிள்ளை இல்லை. அவங்க வீட்டில் இருந்து படித்து ஒரு ஆளாவி வெளியத்தை வரத்தட்டும் பாஸ்டர் வீட்டில் இருந்து தான் படித்தான். அல்லேலூயா. அவனுக்கு அந்த வேதி அங்கே இருந்தால் தான் நல்லா ஆகும். ஊழியக்காரங்க ஒரு நல்ல ஒரு நேசிப்பு. ஆனால் பாருங்கள் பின்னாடி சாத்தான் என்ன செஞ்சான், பாஸ்டர் குறை சொல்லுதாங்க. அந்த அம்மா அங்கெல்லாம் வந்திருக்காங்க, திருவிருந்தெல்லாம் கலந்துருக்காங்க. அல்லேலூயா, திருநெல்வேலியிருந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த ராத்திரி தியானிக்கும் பொழுது நம்ம ஒரு நாள் ஜெபிப்போம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி தியானிக்கச்சிலே எனக்கு சிந்தனையில் நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள் சோத்திரம் என்ன நடந்தது, கல்யாணம் முடிய போகிறது. அவன் சிஎஸ்ல மதம் மாறி ஆவிக்குரிய சபையை விட்டு அங்கே போய் கொரியரில் நின்று பாட்டு அங்கேயே போட்டு பாட்டு படித்து கொண்டு இருந்தான். அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. இந்த அக்கா அங்கே வரச்சில, ஏக்கா ஏன் அக்கா இப்படி செஞ்சீங்கன்னே, அதுவும் ஆலயம் தான் இதுவும் ஆலயம் தான், அங்கேயும் மகன் வேலை தான் செஞ்சான் ஆண்டவருக்கு, இங்கேயும் அங்கே விட பலிபடத்தில் நிற்க இங்கே பலிபடத்தில் நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாம் ஆலயம் தானே அப்படின்ட்டு. நடந்தது என்ன சோதரம், நிறைய குடும்பம் இருக்குது. நான் அதை சொல்ல இந்த ஒன்று எனக்கு உணர்த்துன்னு சொல்லுதேன். அந்த பையன் சிஎஸ் மூலம் கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் முடியும் அவள் அப்பா இறந்து போனாங்க. அவங்க அப்பா இறந்தோடனே இந்த ஐயா போய் கேட்டாங்களாம், ஒரு உயிர் தான் போயிருக்கு, நீங்கள் வந்துருங்க சபைக்கு, நீங்கள் எங்கள் ஊழியத்துக்கு பிள்ளைய ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, உங்கள் குடும்பத்தை ஒரு ஆத்மாவோடு நீங்கள் வந்துருங்கம்மா அப்படின்னோடனே என்கிட்ட போன் அடித்து பேசுகிறாங்க. இப்படி சொன்னேன், பாஸ்டர் அப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லிட்டாங்கக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கேயும் நாங்கள் பெண்கள் மீட்டும் எல்லா மீட்டிங்கும் நான் கலர்றேன், இப்படி சொல்லலாமா, நானும் ஊழிஞ்சுதேன், எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க தீர தேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும், அப்படியே அணியாச்சு. கடைசியில் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு என் மனைவியும் தூக்கு போட்டு இறந்து போனான். ஒரு பிள்ளை சோதரம் என் மகனும் அங்கே தான் படித்தான், அவர் வீட்டில் தான் இருந்து 11, 12 படித்தான் 2 வருஷம். அப்போ அவர் கல்யாணத்துக்கு வந்திருந்தார், ஆரோன் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வதிக்க வந்திருந்தார். அவன் வந்தோடனே காணம் பண்ணி, இதை ஆவிக்குரிய தகப்பேம்மா, நான் எனக்கு 5000 தந்துடணுமா, நீங்கள் காணிக்க எல்லாம் எனக்கு வாங்கி தந்துருங்கம்மா அப்படின்னா.
நான் வாங்கி கொடுத்து நானும் கூட போனேன். சோதரன் நேசித்து செபித்தேன். அவனுடைய கல்யாணத்து மாத்திரம்தான் அந்த ஐயா இருந்தாங்க, இப்போ இல்லை. அதே போல் இன்னொரு செசினி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு குடும்பமும் இப்போ எங்கள் சித்தி கூட சாட்சி சொல்லலாம். எங்கள் சித்தி ஒரு சபையை விட்டு போய் நீங்கி, நீ கண்ணு தெரியல, கால் நடக்க முடியல, என்கிட்ட புலம்புறாங்க. நான் ஏம்மா அப்படி போனேன்? சாத்தான் இனி கொண்டு போயிட்டாம்மா சாத்தான். அல்லேலூயா. நம்ம எங்கே தேர்ந்தெடுத்தாரோ, எங்கே அழைப்போ, எங்கே முத்திரை பதிக்கப்பட்டிருக்கோமோ, எங்கே தோணும், எங்கே கற்களோ, நீங்களும் நானும் ஓடணும். நம்ம ஓட்டத்தில் அவர் இருப்பார். கர்த்தர் மகிமைப்படுவார். எங்கள் சித்திக்காக செவிங்க. அவங்க கண்ணு தெரியும், நீ செவிங்க. அவங்க மீண்டும் கால் நல்லா நீ செவிங்க. அவங்க இந்த இடத்துலேருந்து செய்தி கொடுக்க வரணும். அல்லேலூயா. சோத்திரம். நாள் மறுபடியும் அதிகமாக நேசித்து போங்க. சாமக்கார ஜமனா உடையே மாட்டாங்க, வேலைக்கிழமை ஜெபத்தை உடையே மாட்டாங்க, எல்லா ஜெபத்துக்கும் போவாங்க. இன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கிட போகாமல் இருக்காங்க. அவங்களுக்காக செவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம யாருமே பாவின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் தான் நீதிமான், நான் தான் கரெக்டாக இருக்கேன், நான் தான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு தான் வசனம் தெரிகிறது, நான் தான் உபவாசம் போடுகிறேன், எல்லாம் எசப்பா நோடிடுவாங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிப்பார். தாழ்த்தும் பொழுதுதான் உயர்த்துவார். இந்த வசனம் சொல்றதுல சிறியவனை புலிந்து உயர்த்துற எப்படி? தாழ்த்தும் பொழுது. அல்லேலூயா. யாக்கோபு எடுங்க, அதில் 5:17. யாக்கோபு 5:17 எடுங்க. என்ன சொல்லுது? எலியா, நம்ம ஒவ்வொரு ஜெபத்தையே பார்க்குறோம். இன்னைக்கு எலியா என்பவன் தம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம், மழை பெய்யாதபடி கர்த்தாச்சமனானான். அப்போ யாக்கோபு செபத்தை பார்த்தோம், சிறிய செபம் போல இருந்துச்சு. யாக்கோபு போராடி செபித்த ஆசீர்வாதத்தை பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் ஒருமனப்பட்டு ஆலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் நான் தான் கரெக்டாக இருக்கிறேங்க, ஒருத்தன் ஆண்டவரே என்னை பாவியா இருக்கிறேனே நீர் மன்னியோன்னு கேட்குறான். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது எலியாவை பற்றி. எலியா என்பது நம்மை போல பாடுள்ள மனுஷனா. யாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடி கர்த்தாய் ஜெபம். நான் அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? கர்த்துள்ள ஜெபமா இருக்கணும். ஆமென். கர்த்துள்ள ஜெபமா இருக்கணும். பாருங்க, கர்த்துள்ள ஜெபமா பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒருக்கா சொல்றான் மழை பெய்ய வேண்டாம்னு செபிக்கிறான். மழை பெய்யல, அவன் செபிச்சா மழை இல்லை. அப்போ பாடுள்ள மனுஷன் தான். அல்லேலூயா. அப்போ மறுபடியும் ஜெபம் பண்ணுதான். அந்த 18ல் மறுபடியும் ஜெபம் பண்ணான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனே தந்தது. ஒருக்கா நம்மளுக்கு அடைச்சிருப்பார் ஆசிரத்தை, ஒருக்கா நம்மளுக்கு திறப்பாரு. அல்லேலூயா. ஒரு கர்சன் இருக்கு, அந்தகார ஜெபமும் இருக்கு, வெளியரங்கமான ஜெபமும் இருக்குது. அல்லேலூயா. பேசுறதுக்கு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணுதான், அதுல எவ்வளவு அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? கரம். அல்லேலூயா. சோதரன் ஆசீர்வாதம், தீங்கு அணுகக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, வயிற்றுகளை இருக்கச்சிலையும் குதுங்காலம் பிடிச்சி போராடி தான் ஜெபிக்கிறான். அல்லே மாம்சத்துல போராடி தான் வெளியே வரான். வெளியே வந்த மாதிரி ராப்புல்லா தூங்காம இனி ஆசீர்வாதத்தில் வெளியே வணியே நினைச்சு தான் தூதலோட போராடி ஜெபிக்கிறான். அது பெரிய ஜெபம். பாருங்க, எலியா நம்ம விலை போல பாடு உள்ள மனுஷன் தான். ஆனா மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யல, மழை பெய்யணும்னு பெய்கிறது. அப்ப எப்படி இருந்தா நம்ம ஜெபம் அங்கீகரிக்கும்? எப்படி இருந்தா நம்ம ஜெபம் பதில் தரும்? நம்ம ஒரு எலியாவை போல இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு தாழ்வப்பட்டவர்களா இருக்கிறோமா? நம்ம தன்னே தாழ்த்துறோமா? அல்லேலூயா. எலியாவும் பாடுள்ள மனுஷன் தான் வசனம் சொல்கிறது. அல்லே நம்மை போல, நீ அதுக்கு அதுவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் இருக்கிறான். 2 நிமிஷம் நம்ம செபித்தாலும் கருத்துள்ள ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உண்மை உள்ள ஜெபத்தை பார்க்கிறார், பரிசுத்தமான ஜெபத்தை பார்க்கிறார். அவர் கருத்துல அடங்கி இருக்கிற ஜெபத்தை பார்த்தாரு. முத ஆண்டவர்னா நம்மளுக்கு பயம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர்னா நம்மளுக்கு பயம் வேணும். இன்னைக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பொருத்தனை சாப்பாடு, அடுத்த மாசமும் நம்மளுக்கு பிரியாணி தான். அல்லேலூயா. ஒரு பொருத்தனை இருக்குது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு தடமாதி வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் ஜெயத்தை எடுத்தார். அல்லேலூயா. அவர் நினைச்சத யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. மறுபடியும் செம்மனான். அப்பொழுது வானம் மழையே பொழிந்தது. அப்ப இனிமே உங்க முந்தின செவத்தோட இனி நீங்க செவிக்கிற செவம் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லையா, இதுவரைக்கும் நம்ம செபித்தோம், ஒரு செய்ய எடுக்க முடியலையே. அல்லையா, ஆண்டவர் அடைச்சிருப்பாரு, நம்ம தலைகீழதுனால திறக்க முடியாது. அல்லையா, அவரு நினைச்சது நம்மளால மாற்ற முடியாது. நம்ம தலைகீழ விழுந்து நின்று முட்டே நீர்ல நின்னாலும் ஆத்மா வருதா? அவர் சித்த என்னைக்கு அன்னைக்கு தான் ஆத்மா வரும். அல்லையா, அவர் போன வாரம் பரிசுத்தம்ம போதகர் வந்து சொன்னாங்களா, அல்லையா, பொறுமைய கை கொள்ளுங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களே தருவார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்மளுக்கு பொறுமை இல்லாம தான் என்ன செய்தோம், புலம்பி தள்ளிடுவோம். உபாச கூட்டத்துக்கு வந்தாலும் காமெடி தரும், ஆத்துமாயில நீ புலம்பி தான் அந்த வேஸ்ட் ஆக்கி தான் நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஒரு கதையை, ஆண்டவருடைய கதையை பேசாத அளவுக்கு ஜெபிக்க நான் கடந்து போனேன், ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போச்சுல. அல்லேலூயா. மற்றவர்களை குறித்து பேசல, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஆத்துமா இல்லையே, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஆத்துமா இல்லையே, அது ஒரு பொழப்பம் தானே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளுடைய செபம் எலியாவை போல கருத்துள்ள செபத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உண்மை உள்ள செபத்தை பார்க்கிறார். என் மகன் பரிசுத்தவானாகி நீதிமானுடைய செபம் ஊக்கமான செபம், நீதிமானுடைய செபம். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்கிறோம்? நெகேமியா எடுங்க, அதுல 1:11 படிங்க. நெகேமியா 1:11. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நெகேமியா ஜெபம் பண்றான் பாருங்க. அதுக்கு முன்பு 11 வசனம் இருக்குது. இந்த 11 வசனம் 2ஆம் அதிகாரம் 1 ஆலயத்தை நேசித்து அவன் ஜெபிக்கிறான். அவன் ஒரு ராஜாவோட தான் இருக்கிறான். அதான் அவன் எப்படி கேட்கிறான், ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தை, எவ்வளவு தாழ்மை பாருங்க. ஹல்லேலூயா. சாத்திரம் சாமியிலே ஆண்டவர் அண்ணாள் வந்து குழந்தைக்கு பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை பண்ணோடனே, ஆண்டவரே உமக்கு இந்த குழந்தையே நான் என்ன செய்கிறேன் கொடுத்துருந்தேன் அப்பா அண்ணே. ஆண்டவர் ஒரு சாமியிலை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த பொருத்தனையே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, விட்டுருதாங்க ஆலயத்தில் கொண்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, தீர்க்கதரிசி ஹல்லேலூயா கூப்பிடச்சில பாருங்க, அடியேன் ஹல்லேலூயா சிறு வயதா இருந்தாலும் அவர் தாழ்மை, அடியேனுங்க சாமியிலேங்க சில அடியேன். அந்நாள் கொண்டு ஒரு குழந்தை கொடுத்தா ஆண்டவர் எத்தனை குழந்தை அவளுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படி போல தேவரி உமது மகா சோதரம், ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தை அவன் செபிக்கிறான். இப்படி ஜெபம் அல்லே நெகேமியா செபிக்கிறான் இப்படி. அல்லேலூயா. உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும். இந்த வசனம் எனக்கு தொட்டுச்சு. அல்லேலூயா. அவருக்கு நம்ம பயப்படணும். நம்ம தியானிக்கும் பொழுது அந்த எப்படி கேட்கிறான் பார்த்தீங்களா, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தை உம்முடைய நாமத்துக்கு நான் என்ன செய்யணும், பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறபடி உமது அடியானின் ஜெபத்தை பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிரலும் என்று செபிக்கிறான். நான் ராஜாவுக்கு பானபத்திராயிருக்கிறேன். நெகேமியாவுடைய ஜெபம் எப்படி செபிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுத பங்கனா இருக்கிறேன். நான் ஜெபம் அந்த 11 வசனமா நம்ம வாசிக்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்பட அந்த 3-4 நீங்க வீட்டில் போய் பாருங்க. ஸ்தோத்திரம். நெகேமியா 2:6 பாருங்க. 2:6. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் சொல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. எதுனா அந்த அவன் ஆலயத்தில் உள்ள அன்புல நேசித்து அல்லேலூயா அவன் உபாசம் போட்டு நெகேமியா அனுப்பிச்சுங்கிறான், செவிக்கிறான். அல்லேலூயா. 7வது வசனம் சொல்கிறது, ஹல்லேலூயா. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேர மட்டும் நதிக்கு அப்புறத்துள்ள தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். ராஜா கண்ணுல என்ன செய்யுது, தயவு என்ன செய்யுது கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஆலயத்தை நேசித்து ஆலயத்துக்காக அந்த ஆலயம் இடிந்து கிடக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்காக மகிமைக்காக அவருடைய கரத்தில் அவன் என்ன செய்தான்
செபிக்கிறான். ஆனாலும் ஆண்டவரே நான் உனக்கு பயப்படுதனா, ஆண்டவரே நமக்கு அப்படி என்னச்சுதான் ஜெபத்திலே அவன் என்ன செய்யறான் கேட்கான். 8வது வசனம் சொல்லுது, தேவாலயத்தில் இருக்கிற அரணின் அல்லேலூயா 8வது வசனம், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளி ஆசா எனக்கு கொடுக்கும் படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளிடுவேற என்று என் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடியால் ராஜா அவர்களை எனக்கு கட்டளிட்டார். ஏமியாவுடைய யாருடைய கரம் இருக்குது? தயவுள்ள கரம். அவர் நம்ம வழியை விட்டு விலகணும் பொழுது அவருடைய கரம் என்ன செஞ்சிடான்? நம்மளை விட்டு தூர பெயரும். அல்லேலூயா. இவன் சவுல் இருக்கிறான் பாருங்க, அந்த சவுல் பாருங்க, அவன் அபிஷேகம் இருந்ததை போல எவ்வளவு நாள் ஓடுனான். அல்லேலூயா. அவன் அபிஷேகத்தை இழந்துட்டான். அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்த வரும் அவனுக்குள்ள ஒரு திருப்பதி ஆண்டவர் அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. நம்மளுக்கு அந்த அபிஷேகம் தூர போறது, அவருடைய கரம் நகலறது தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அந்த தயவுள்ள கரம் இருக்கு. அதான் எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்தாலும் அவருடைய பிரசனத்தை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த வாக்குத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு கடிதம் கட்டளையிடுவாரா என்று சென்றான். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளிட்டார். அப்ப ராஜா கண்ணில் ஆண்டு என்ன செய்தாரு? கட்டளிட கிருபை செய்கிறார், தயவு கிடைக்கிறது. அவன் சந்தோஷமா போய் ராஜா கேட்கிறான், நீ எப்படி போயிட்டு எப்போ வருவா, எப்போ இப்படி நேசிப்பு. அல்லேலூயா. தயவுள்ள கரம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்கு அதிலே 18ல பாருங்க. அல்லேலூயா. 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்போ ஒரு நெகிமியா மூலம் ஆலயம் என்ன செய்கிறது? அல்லேலூயா, கட்டப்படுகிறது. இடித்துப்பட்ட ஆலயம் என்ன செய்கிறது? கட்டப்படுகிறது. எருசலேம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாரு. ஆத்மாவே இல்லைனாலும் தூரத்துல இருந்து ஒரு ஆத்மா, ஆண்டவரே ஆதிலே நீ ரட்சித்தீரப்பா, உம்முடைய நன்மையை வாங்கினே, உம்முடைய கிருபையை வாங்கினே, உம்முடைய தயவு என்னோட இருந்துச்சு ஐயா, என்னால நான் போக முடியலனாலும் ஆண்டவரே நான் வருஷத்துக்கு ஒருக்கா போனாலும் என் தேவனுடைய கூடாரத்தை பார்க்கும் பொழுது என் இருதயம் மகிழணுமே, என் இருதயம் சந்தோஷப்படணுமே என்று செவித்தா போதும். அல்லேலூயா. அந்த நெகிமியா ஒரே ஒருத்தன் மூலம் அல்லேலூயா ஆண்டவர் கட்டளை இட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்துக்க பிறந்துதான் அவருக்கு பயப்படணும். நம்ம பயம் இல்லாம எத்தனை வசனம் வாசித்து முடித்தாலும் சரி, எத்தனை பிரசங்கம் நான் இதுல இருந்து பண்ணினாலும் சரி, எத்தனை நேரம் 1:45 2:45 12 மணிக்கு நான் எழும்பினாலும் சரி, அவருக்கு பயம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கையால செய்யப்பட்ட சிறுவத்துக்கு விக்கிரத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் மந்திரவாதி கிட்ட போறவங்க பயப்படுதாங்க. மந்திரவாதி கிட்ட போறவங்க பயப்படுதாங்க. ஐயோ இப்ப இளைவன் வந்தோட போனேன், இனி போகலன்னா பழையபடி ஏவி விட்டுருவாங்களோ. எப்படின்னா மந்திரவாதி எல்லா பேரையும் வாங்கிக்கிடுவான். எப்படி? ஒரு மந்திரவாதி கிட்ட நம்ம போனா நம்ம வயிற்றுகளை பிறந்த உடனே பிள்ளை என்ன பேர் எல்லா பேரையும் அவன் சுருவத்துக்குள்ள அடக்கி வச்சிருவான். அல்லேலூயா. எங்க வைப்பான்? எல்லா அந்த குடும்பத்தினுடைய பேர் பூரா அங்க பூடத்துல வச்சுக்கிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்சம் பசி கொடுக்கச்சுல ஒரு நுள்ளா போறோம் குட்டி சாத்தாங்கிட்ட, பழையபடி அந்த வீட்டுக்குள்ள பூந்துருவான். அங்க வேதி வரும். பழையபடி நம்ம என்ன செய்வோம்? அங்கே கடந்து போவோம். அப்போ மந்திரவாதிக்கு நம்ம பயப்படுதோம். கையால செய்யப்பட்ட சுருவத்துக்கு செருப்பு இல்லாம நடந்து போற ஒரு பயம், செருப்பே போடாம ஓடுதாங்க, அது ஒரு பயம். ஆனா என் ஜீவனுள்ள தெய்வத்தை தேட பயம் இல்லையே, என் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க பயம் இல்லையே, அவர் மேல அன்பு காட்ட பயம் இல்லையே. நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? எப்படி வசனத்தை வாசிக்கிறோம்? கற்கள் பதிக்கப்படணுமா பதிக்கப்பட வேண்டாமா? ஒவ்வொரு முடிக்கும் ஒரு கற்கள் பதிக்கப்படணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல நம்ம போகும் பொழுது அல்லேலூயா நம்ம அவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கண்டாமா, நம்ம நேசகுமார்த்தியா இருக்கண்டாமா. அவர் நம்மளுக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அல்லவா. நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் சாட்சி கொடுக்க வேண்டாமா? நம்ம பேரம்பேத்தி சாட்சி கொடுக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஒரு நறுமண வீசணும், ஒரு நற்கிரில் போன. இப்ப இருந்து இப்ப போறது இல்லை, இப்பதான் நம்ம செவிப்பமே. அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவரை ருசிக்கணும், பயப்படணும். அல்லேலூயா. அந்த வசனம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளகா பயம் இல்லங்க. சொல்லுங்க, ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவோ பயம் இல்லங்க. ஓ ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார். ஓ இறுதி வரை டேடி நடத்திடுவார், ஓ இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஓ கர்த்தர் கரம் என் மேலங்க ஓ கடுகளகு பயம் இல்லங்க. ஓ தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், ஓ தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். ஓ ரபல ரமண ரப சபத ரமண ரபல ரபா. ஓ அப்படி கரையனோடு இருக்கிறதுக்காக என் தேவனுக்கு ராத்திரி இதே தான் வந்துச்சு. ராத்திரி அந்த ராத்திரில அப்படியே பைத்திய மாதிரி பிரசனத்தை நிரம்புதே. அப்பா உங்க கரையின் மேல இவ்வளவு அன்பு இருக்குதா, அப்பா உங்க பிரசனையின் மேல மூடுகிறதே. அந்த ரூமை மூடிச்சு, அந்த ரூமை மூடிச்சு. என் தேவனாய் கர்த்தரி கரம் என்ன, ஓ ராஜாதி ராஜா ஆவியானவர் உன் மேல இருக்கிறாரே. அவர் சொல்கிறாரு, ஆவி கரம் கரன்னு கேட்கிறியே, ஆவியானவர் உன் மேல அமர்ந்திருக்கிறாரே, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரே, என் கரம் உனக்குள்ள இருக்கிறாரே. இம்மட்டமாவும் நீ நடத்துற கரம் இனியும் நடத்த வல்லவரா இருக்கிறாரே. ஓ உமக்கு நன்றி. அல்லேலூயா. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும், ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம். இத்தனை பேரும் ஒப்பு கொடுத்து நம்ம இத்தனை பேரும் கட்டும் பொழுது நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன், அங்கே குறுகி கொடுத்து தான் போவோம். அது எனக்கு தெரியாது. நான் சொல்லுத மக்களை புது எண்ணெயை ஊற்றுங்கப்பா, புது ஊற்ற தரங்கப்பா, புது ஆசிரியர் தருங்க. இத்தனை பேர் இந்த வடிவாழ்புரத்தையும் இந்த கிராமத்தையும் கொண்டு நம்ம பரலோகத்தில் சேர்க்கணும். அவர் நம்மளை தந்த பொறுப்பு, நம்மளை நம்பி இந்த கூடாரத்தை கொண்டு வந்தாரு, நம்மளை நம்பி கெட்ட வச்சாரு. இன்று நம்ம சொல்லி 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 நம்ம ஓடுகிறோம் ஓடுகிறோம் ஓடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை ருசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாளாகும் 7:12 படிங்க. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் இரவிலே சாலோமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலிவிடும் ஆலயத்தை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செம்மணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. அல்லேலூயா. நான் இருக்கிறேன்னா நான் நீதிமானில் சொல்ல முடியாது. இன்னும் அநேக கரை எனக்குள்ள இருக்கிறோம், அநேக குற்றம் எனக்குள்ள இருக்கும், அநேக குறைகள் இருக்கும். என்னை நான் தாழ்த்தும் பொழுதுதான் அவர் என்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, நான் கரெக்டா இருக்கேன், அவங்க சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. என் பக்கத்து வீடு சரியில்லைன்னு சொல்ல முடியாது, என் ஊர் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்மளை தாழ்த்த தான் செய்யணுமே தவிர, அல்லேலூயா தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவர் சொல்ல என் முகத்தை தேடுங்க, தங்களை தாழ்த்துங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இன்றைய நாளைக்கு இல்லை, அப்பொழுதே பரலோகத்தில் இருக்க. யாரு? பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. எப்படி வசனம் சொல்லுது? பரலோகத்துல. அப்ப பரலோகத்தில் இருக்க அவர் கேட்கணும்னா நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய ஜெபம் அவரை அசைக்கிறதா? ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னித்து, நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை செய்வீங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜெபத்தின் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவிக்குமா இருக்கும். இந்த ஸ்தலத்தில் படித்த ஜெபத்துக்கு, அப்ப இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைக்காக, ஹல்லேலூயா,
நீங்க தூரத்தில் ஜெபிக்கலாம், பக்கத்தில் ஜெபிக்கலாம், ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபிக்கலாம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்துவைகளும். என் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், என் கண்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? பதிக்கப்பட்டு இருக்கிறது. நான் இருக்கிறவராக இந்த இடத்துல இருக்கிறேன். அல்லேலூயா. என் நாம இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி இந்த நாட்கள் மாத்திரம் இல்ல, அவர் வருகை தட்டம் எத்தனை குடும்பம் இந்த ஊழியத்துக்காக அவர் வைத்திருக்கிறாரோ அந்த மக்களை கொண்டு வைச்சு அவர் ஆராதித்து இந்த ஊழியத்தை கண்ணம் பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு அவர் செல்ல பிள்ளையால் தேர்ந்தெடுத்து அங்கே அவரோட தூதரோட ஆராதிக்கத்தக்க ஒரு கூட்டத்தை அவர் வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர். என் நாம இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு, இப்ப நம்ம இதை தெரிந்து கொள்ளவில்லை, என் தேவனாய கர்த்தர் இதை தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்டதுக்கு என் கண்கள் திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கண் உங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. சோத்ரா பாருங்க, என் நாம இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும், நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். அவர் சொல்றார், உங்களை பரிசுத்தப்படுத்த என் கண்கள் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தகப்பனாகிய தாவீது 17, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயினால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட. அந்த 18 உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். அவர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தட்ட நம்மளுக்கு பொறுமை இல்லை. அவர் அழைப்புக்கு பண்ணிட்டாரு, நம்மளுக்கு என்ன செய்யல? பொறுமை இல்லை. அல்லேலூயா. அடிமைக்கிட மும்பை பட்டணத்தில் ஒளி செஞ்சேன், துதியன்கோட்டையில் ஒளி செஞ்சேன். ஹல்லேலூயா. தாமஸ் மாஸ்டர் ஒளி செஞ்சேன். ஆனால் ஒவ்வொருவரும் நீ வடிவாள் பிறம்போ, நீ வடிவாள் பிறம்போ. இல்லை ஆண்டவரே, நான் இங்கே அதே ஒளித்து தான் செய்தேன். இங்கே நல்லா இருக்குது துதியன்கோட்டை, நான் துதியன்கோட்டை போட்டு நான் போவே மாட்டேன் ஆண்டவரே. அப்போ தான் என் பிள்ளை 2 நாள் வேறு பஸ்ஸில் ஏறி விட்டான். நான் செவிச்சிட்டு வெளியே வரேன், ஆண்டவரே எனக்கு துதியன்கோட்டை தான் நல்லா இருக்கப்பா, இனி நான் போக மாட்டேன். வெளியே வந்தால் என் மகளை காணல. அல்லேலூயா. மறுவாரமே துதியன்கோட்டை விட்டு அங்கே போயாச்சு தாமஸ் பஸ்ஸில் சரிச்சிக்கு. அல்லேலூயா. ஓட்டம் நானும் ஓடினவன். மாதி முடிவில் இருந்து இங்கே உளுந்த மருதான் என் சிறையிருப்பு மாறிச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே நான் உமக்கு நன்றி அப்படி செபிப்போமா. என் கையில் தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கணும்ப்பா. ஏசப்பா அம்மி துதிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவ ஆவியானவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க தான் கேட்க போறீங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்பட வேணும், நம்ம தாழ்த்தணும். கர்த்தருடைய நாமத்துக்காக ஓடுகிற நீங்க உங்க ஓட்டத்தில் அவர் இருக்கணும்ல, உங்க வீட்டுக்குள்ள அவர் இருக்கணும்ல, உங்க பிள்ளைகள் படிப்பில் அவர் இருக்கணுமே, உங்க தொழில் அவர் இருக்கணுமே, தூரத்தில் இருக்க உங்க பிள்ளைகளோடு அவர் இருக்கணுமே, உங்க மிருக ஜீவனோட அவர் பிள்ளைகள் இருக்கணுமே, அவர் இருக்கணுமே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. பிள்ளை கேட்குறாங்கப்பா, உமக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ராஜா. ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடு. சொல்லுமா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லத்திலே இருப்பதோ, நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையைத்தானே நேசிக்கிறேன். பாபா உமக்காகத்தானே உம்மையைத்தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாமையா. ஆமென் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே.
ஆத்துமா பாரத்தை ஆண்டவரே, என் ஆத்துமா நரகம் போகக்கூடாது, நீ ஆத்துமா பார வேணும். நம்ம தேசத்துக்கு செபிக்கிறோம், நல்லதுதான். வீணான ஜெபங்களை பண்ணி நம்ம சாபத்தை இழுத்தரக்கூடாது. என் ஆத்துமா, ஒரு ஆத்துமாளிய சித்தல நீங்க ஓ ஆத்துமா அன்னைக்கு மரித்த பரலோகம் போகுமா? உன் கணவர் ஆத்துமா பரலோகம் போகுமா? உன் பிள்ளைகளுடைய ஆத்துமா பரலோகம் போகுமா? உன் தாய் தகப்பனுடைய ஆத்துமா பரலோகம் போகுமா? ஓ, நம்மளுக்கு கேள்விக்குரிய வேணும். என் ஆத்துமா என் ஆத்துமா, நான் இருக்கிறேனே, என் ஆத்துமா எப்படி இருக்கிறது? என் ஆத்துமா எப்படி துடிக்குது? என் ஆத்துமா என் தேவனுக்காக கதறுதா? என் ஆத்துமா என் தேவனுக்கு வாஞ்சிக்கிறதா? என் தேவன் செய்த நன்மைக்காக ஏங்குறதா? என் தேவன் செய்த நன்மைக்காக, ஐயோ என் தேவனாகிய கர்த்தாவே நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பிள்ளைகள் செவித்திருக்காங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே போக்குவரத்தில் இருங்கப்பா. எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கணும், எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும். ஆசீர்வதி.